ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது சனிக்கிழமை அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோங்க. தனியாக புலம்பிட்டு வேலை பார்த்துட்ருக்கேங்க. சரி, ஓகே, உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலான்னு தான் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். புதினாங்க காலையில் சந்தைக்கு போனாங்க. கறி, கொஞ்சம் காய்கறி, புதினா, கொத்தமல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதெல்லாம் கிள்ளி வைக்க சொன்னால் பிள்ளைங்க கிள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு அவங்களுக்கு சாப்பாடுங்க. இது நான் ஒரு 7:30 மணிக்கு தாங்க கிச்சன் பக்கம் வந்தேன். பாஸ்தாவை செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு இந்த கேஃப்ஸ் சிக்கன் மாதிரிங்க ரொட்டி மாதிரி நல்லா இருக்குங்க பிள்ளைங்க இதோட சாப்பிடும்போது. ஸோ அவங்களுக்கு அதை செஞ்சுட்டு பழம் இருக்குதுங்க. நைட்டு நம்ம லேட்டாக சாப்பிட்டு கூட படுத்துக்கலாம். பழத்தை மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதினாவை நல்லா நான் வந்து கழுவிட்டு இந்தமாரி காய வச்சுருவேங்க. காய வச்சு மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பேப்பர் கவர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்குங்க. க்ளீனாகவும் இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடுறதுனால. இப்பயே எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா கழுவும் போது அந்த ஈரப்பதத்தோடு வச்சோம்னா அழுகிடுங்க. அதனால தான் இந்த மாதிரி காய வச்சு வைக்கிறேன். அதோட ஒன்றும் வேலை முடியலைங்க. ஒரு 7 கிலோ அளவுக்கு கறி வாங்கினாங்க. இந்த வாரத்துக்குள்ளே கறி காய்கறி மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜு ரொம்ப சின்ன ஃப்ரிட்ஜுங்க. அடிக்கடி வேறு ஃப்ரீஸ் ஆகி போயிடுதுன்றதுனால இழுத்து இழுத்து வேறு உடஞ்சி போயிடுச்சா. ஸோ அதனால் அதிகமாக எந்த இதுவும் வாங்கலைங்க. சிம்பிளாக இந்த வாரத்துக்கு, அதாவது திங்கள் டு அடுத்த சனிக்கிழமை வரலையும் வேண்டிய சாமான்களை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 3 கிலோ ஆட்டுக்கறி வாங்கினேன். ஒரு 4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வேண்டிய காய்கறிகள், தக்காளி எல்லாம் உள்ளே வச்சாச்சுங்க. ஏற்கனவே செஞ்சு கழுவி வச்சுட்டேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழியில் ரெக்கையும் அந்த தொடக்கறியும் கொஞ்சமாக வாங்கினேங்க. இது ஒரு 2 ட்ரிப் யூஸ் பண்ணாலே முடிஞ்சிடுங்க. எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நமக்கு சீக்கிரமாக தீந்துடும். இந்த வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பாடு பிள்ளைக்கு போட்டு கொடுத்தா பெரிய பொண்ணு சொன்னாம்மா உப்பே இல்லைம்மா சாப்பாட்டில்ன்ட்டு. அப்புறம் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அரை உப்பு கூட இல்லை. சரி பரவாயில்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுட்டு நான் வந்து இந்த கறியெல்லாம் க்ளீன் பண்ண வந்துட்டேங்க. இந்த ஆட்டுக்கறியை க்ளீன் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கொழுப்பே போயிடுச்சுங்க. நான் பெரும்பாலும் இந்த கொழுப்பை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஊர் மாதிரி கிடையாது இல்லையா இந்த ஊர் ஆட்டுக்கறி. ஸோ அதனால் அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு நான் வந்து வெறும் கறியை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கொழுப்பு ஆனால் கடையிலே தனியாக விற்கிறாங்க. அது நல்ல கொழுப்புன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் பெரும்பாலும் வாங்கினது இல்லைங்க. ஸோ அதுவே கிட்டத்தட்ட 1/2 கிலோ போயிடுச்சு. நான் சிக்கன்லேயும் சரிங்க கோழிக்கறியும் எப்போதுமே தோலை எடுத்துருவேன். தோலை எடுத்துட்டு பாதி கறியை இந்த வாரத்துக்கு கொஞ்சம் அழகாக அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சுருவேங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோட கழிவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு இருந்ததுங்க. இந்த ஆட்டுக்கறியும் கோழிக்கறியோட தோல் மட்டுமே. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மணி 11:30 ஆயிடுச்சு. இந்த மாதிரி அழகாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. பாதி கறியை எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேங்க. மசாலாலாம் போட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டயர்டாகிட்டேங்க. நாளைய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.